உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவின் இறுதிக்கட்ட 100 நாட்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, இதனால் கடகராசி அன்பர்கள் அடையக்கூடிய நன்மைகள் என்ன? ஏன்னா உங்களுக்கு கடந்த 5 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும், மறுபக்கத்தில் விரய குரு, இப்போ ஜென்மகுரு, இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நிறைய பின்னடைவுகளை கொடுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல ராகு உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கார். ஆனால் இப்போது அந்த குரு உச்ச குருவை மாறி அந்த சனி பகவானை பார்க்குறாரு. அவர் வக்ரகதிக்கு ஆளாயிருக்கார். இதில் அவர் இந்த சனியினுடைய வீட்டில் தான் இந்த ராகு இருக்கிறார். அப்போது இந்த ராகு கடைசி ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். அதே போல் கடகராசியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க, ரொம்ப வேகமாக இருப்பீங்க. உங்களுக்குரியவர்களுக்கு என்ன தேவை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு யோசிக்காமல் நல்லதை செய்வீங்க. அது நீங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி 10 நாள் 15 நாள் பழகினவங்க கூட உங்களை ரொம்ப பலமாக நினைப்பாங்க. இவங்க நம்மளோட இருந்தால் நமக்கு என்ன கவலை அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்திற்குரிய ஒரு மனிதராக ஒரு நிலையில் நிற்பீங்க. அப்படி கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் பின்வாங்க மாட்டீங்க, முடிக்காமல் ரிட்டர்ன் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத சும்மா மேலோட்டமாக தான் கேட்பீங்களே தவிர அதை ஐடியா எடுத்துக்க மாட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க, அதை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆற்றல் மிக்கவங்க நீங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, கடகராசி என்பவர்களுக்கு மெயின் பிரச்சனை எங்கன்னா லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ரீதியில் தான். ஒன்று, அவங்கள நாம் ஒரு லெவலுக்கு கொண்டு ஒரு லெவலில் நிறுத்தி அழகு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2ல் ஒன்று உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்கள் 2 பேரால் வரக்கூடிய பிரச்சனையை விட அவங்க சைடில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை உங்கள் சைடில் இருக்கக்கூடியவங்களாலேயோ தேவையற்ற குழப்பங்கள் நிற்கும். அப்போது இங்கே எந்த தப்பும் பண்ணாமல் நீங்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. அப்போது இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கலான்னு பார்த்தா அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் தாமதமாகுது. ஏன் வேலை ரீதியிலையும் குழப்பமாக இருக்குது, வர வேண்டிய ப்ரொமோஷனும் பிரேக் ஆகுது, இங்கே தொழில் ரீதியிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுது, தொழில் ரீதியில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியல, வர மாதிரி தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கே ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வும் விடிவு காலம் கிடைக்காதான் நினச்சி ஏங்கின உங்களுக்கு இப்போது ஒரு ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறத்தில் உச்சகுரு அவருடைய பார்வை கரெக்டாக சனி பகவான் மேலே விழுது, மறுபுறத்தில் சனி பகவான் வக்ர நிலைக்கு ஆளாகிறார். அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ராகு சனி வீட்டிலே நிற்கிறார். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய தாக்கம் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக்கும். எப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களையும் உண்டாக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நீண்ட நாளாக வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, தடையாயிட்டே இருக்கும், இப்போ மூவ் பண்ணிங்கன்னா சடனாக கிளிக் ஆகிடும். அடுத்தது, நீண்ட நாட்களாக குடும்ப ரீதியில் மனச்சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனச்சஞ்சலங்கள் இப்போ தீர ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆளாக்குவீங்க. அதே நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, திடீர் இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. இடமாற்றம்ன்றது ஆல்ரெடி நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சேலரி இன்க்ரீஸ் இல்லை, என்னன்னே தெரியல, இந்த இடத்துல இருக்கிறத விட வேறு இடத்துக்கு மாறினோன்னா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தீங்க இல்லையா, அந்த மாற்றமும் அந்த மாறுதல்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. 100% சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரையிலையும்
உங்களது முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப பலமான ரீதியில் இறங்கி செயல்பட்டால் உயர்தர நிலைக்கு நீங்கள் போய் நிற்கலாம். அதுலேயும் குடும்ப ரீதியில் மட்டுமல்ல, உங்களுடைய நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால, குரு பார்வை 7ஆம் பாவத்தில் விழுறதுனால இந்த காலகட்டங்களில் புது நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களால் பெரிய லெவலில் மாற்றங்களை சந்திப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக மிக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாரோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அது உங்களுடைய குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட, உங்களோட பிறந்தவங்க, உங்களுடைய இரத்த சம்மந்தப்பட்ட ரீதி, ப்ளஸ் உறவினர்கள், உங்களுடைய மனைவிக்கு கணவன் வழியாகவும் கணவனுக்கு மனைவி வழிகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் ரீதியில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இல்லைன்னா சம்மந்தமில்லாத சலிப்பு சங்கடங்களுக்கு ஆளாயிடுவீங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் இன்னும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி என்பவர்கள் ரொம்ப மனோபலம் அதிகமான நிலையில் இருக்கக்கூடியவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, யார் மேலே நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க ரீதியிலேயே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் இந்த ரீதியில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உறவினர்கள் ரீதியில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்டையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்டையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் இப்போ எது செய்கிறதா இருந்தாலும், எதை நீங்கள் பெரிய லெவலில் உருவாக்குறதா இருந்தாலும் அதை யாருக்கும் சொல்லாமல் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸை மற்றவங்க கிட்ட விமர்சனமோ இல்லை பகிர்ந்துக்கவோ வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சாலும் கண்டிப்பாக கிடையாது. அது நாளைக்கு மீண்டும் உங்களுக்கு நெகட்டிவாக மாறி உங்களுக்கு எதிரிலேயே வந்து அதை நிற்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நிராகரிச்சிடுங்க. அடுத்தது, இந்த டயத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம், அதற்குண்டான முயற்சி எடுத்து செய்யுங்க. அதே சமயம் வெளியூர் வெளி பிரயாணங்கள், வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும். அது ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சிகள் நீண்ட நாள் தடைகளில் இருக்கக்கூடியவங்க இப்போ நீங்கள் மூவ் பண்ணால் அதை அந்த ராகு கேது, ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது தாக்கம் பாதிப்புகளுக்கு ஆளாயிருக்கக்கூடியவங்களுக்கு அவசியம் இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருமண முயற்சிகள் டக்குன்னு கைக்கூடி வரும். அதே போல் என்னுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேது செவ்வாய் ஆல்ரெடி இருந்தது, அது என்னவோ தெரியல, அதுக்கு தகுந்த வரையே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இப்போ மறுமணம் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போது நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த மறுமணத்திற்குண்டான நிகழ்வுகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கை கொடுக்கும், நல்லது நடக்கும். அதே சமயம் கடகராசி அன்பர்களுக்கு விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலம், ஒரு அழகிய காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பிரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ பேசுனீங்கன்னா ஒரு நல்ல சமரசம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இது மாறும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ், அதாவது நான் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்கன்றவங்களும், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் செய்துட்ருக்கக்கூடியவங்களும் சரி, இப்போ உங்கள் எல்லாருக்குமே மிக அருமையான அற்புதமான காலம். இந்த காலகட்டங்களை பயன்படுத்தினால் பெரிய லெவலில் மாற்றங்களையும் மாறுதல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் ஒரு நல்ல இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நம்ம அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்து எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி, எது செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை
அவங்க ஒரு 9th 10th லெவலுக்கு வந்துட்டாங்க, ஒரு ஹாஸ்டலில் போட்டு நாம் பண்ணலாமானா அது யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மைகளை கொடுக்கும். தாராளமாக செய்யலாம். அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் ரொம்ப பாருங்கள், அதில் எந்த கிரகத்தினுடைய தாக்கம் உங்களை பாதிக்குது, எதனால் சில பாதிப்புகளை சந்திச்சிங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, ஏன்னா உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமானதுக்கு எந்த கிரகம் காரணம், என்ன இந்த திசா புத்திகள் நடக்குதுன்றதை பார்த்து அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை சார்ந்தவாறு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வெளியில் வர முடியும். என்னை பொறுத்தவரையிலையும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்று தான், வாழ்க்கையில் நீங்கள் நல்லதையே நினச்சி வாழ்ந்துருக்கிறீங்க, நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு. அதனால் இங்கே விதை ஒன்று செடி ஒன்று முளைக்க போகிறதில்ல, 100% நீங்கள் நல்லதை விதைச்சிருக்கிறீங்க, அது முளைக்க போகுது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலம். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சிகளுக்குள்ளே இன்னும் நீங்கள் அதை பயன்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பயன்படுத்திக்கிங்க. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகம் மிக அவசியம். அந்த ஜாதகம் ஜனன ஜாதக ரீதியில் பார்க்கணுன்னாலும் கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மிகச்சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கிடும். ஏன்னா அந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு டாப்பாக இருந்ததுன்னா பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பார்த்து செயல்படுங்க. உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.